உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க அண்ணன் தான் சொன்னாரு, எல்லா பிசினஸையும் அவரு தான் டீல் பண்றாரு. அவர் பேச்ச கேட்டு நான் மோசம் போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. எழுந்துருங்க. என்ன அறிவில்ல உங்களுக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு காலில் விழுந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் வாயில பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்து இந்திரா மேல போட்ட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. கதிர் பேச்ச கேட்டு நான் தப்பா பொய் கேஸ் கொடுத்துட்டேன். இந்த டீலை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும் தம்பி. ப்ளீஸ் தம்பி. ஏங்க, உங்க வாழ்க்கைனா மட்டும் உங்களுக்கு பயம் வருது. தொழில போட்டி இருந்தா என்னோட மோதுங்க. எலெக்ஷன்ல நான் நிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்கு என்னோட போட்டி போடுங்க. அதை விட்டுட்டு போயும் போயும் இந்திரா மேல ஏன் பழி போட்டீங்க? இங்க பாருங்க, என்ன பழி வாங்கறதுக்காக அவளை கலெக்டராக விடாம பண்ணிட்டீங்களே. இது அவளோட வாழ்க்கை லட்சியங்க. இதுல போய் விளையாடிட்டீங்க. உங்களை போட்டேன்னா உங்களெல்லாம் அடிச்சா எனக்கு தான் கேவலம். தம்பி, இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் தம்பி. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு தம்பி. நீங்க பண்ணதுக்கு உங்களை போட்டு அப்படியே முதல்ல ஸ்டேஷனுக்கு நடங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ஹலோ, சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். சில பேரோட தப்பான அட்வைஸ்னால நான் இந்திரா மேடம் மேல பொய் கேஸ் கொடுத்துட்டேன். நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இந்திரா மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தாவே எனக்கு கடுப்பா இருக்கு. சார், ஒழுங்கா சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன அடிச்சு மிரட்டி தான் இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னாங்கன்னு ஏதாவது ஆரம்பிச்சீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். இனிமே நான் ஸ்டேஷன் பக்கமே வர மாட்டேன். நான் என் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். இந்திரா, கௌதம், 2 பேரும் உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு இந்திரா, உன் மேல எந்த கேஸும் இல்லைன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்துடுறேன். மேடம் மேடம் மேடம், என்னை அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க மேடம். இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். என்ன இந்திரா, இவனை என்ன பண்ணலாம்? கேஸ போட்டு முடி தட்டலாமா? சரி, நீங்க என்னன்னு பேசி வைங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். யோ, வாயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.